பங்காளன் என்று சைவ சமய குரவருள் ஒருவரான மாணிக்கவாசகர் சிவபெருமானை போற்றி துதிப்பார். அந்த சொல்லுக்கு அடையாளமாக எம்ஜிஆர் அமைந்ததற்கு முக்கிய காரணங்கள் இரண்டு. ஒன்று, அவர் ஏழைகளுக்கு தானாக போய் உதவியதும், உதவி என கேட்டு வந்தவருக்கு உடனே கொடுத்து உதவியதும் ஆகும். இரண்டு, அவர் ஏழை எளிய வர்க்கத்தை சேர்ந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து அவர்களின் துன்ப துயரங்களை படத்தில் பிரதிபலித்து அவர்களில் ஒருவனாக தன்னை வெளிப்படுத்தியதும். தான் எந்த தொழிலாளி கதாபாத்திரம் ஏற்று நடித்தாலும் அந்த தொழிலுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்கும் வகையில் படத்தில் தொடக்கத்திலேயே ஒரு பாடலை அமைத்து தொழிலின் கஷ்ட நஷ்டங்களை விவரித்திருப்பார் எம்ஜிஆர். சில படங்களில் காட்சிகள் மூலமாக தொழிலின் முக்கியத்துவத்தை உணர்த்தி விடுவார். நாடோடி படத்தில் தெரு பாடகனாக, 1001 நாட்டு மருத்துவராக, பெட்ரால்தான் பிள்ளையா படத்தில் பெயிண்டர் மற்றும் கிணற்றில் தூர் வாருபவராக, தனிப்பிறவியில் மெக்கானிக்காக, தேர் திருவிழா படத்தில் பரிசல் ஓட்டியாக, தொழிலாளி படத்தில் கைவண்டி இழுப்பவராக, பின்பு பஸ் கண்டக்டராக, படகோட்டி படத்தில் நாட்டு படகோட்டும் பரதவனாக, மீனவ நண்பனில் இயந்திர படகின் மீனவனாக, மாட்டுக்கார வேலனில் மாடு மேய்ப்பவராக, எண்ணனில் குதிரை வண்டிக்காரனாக, எங்கள் தங்கத்தில் லாரி டிரைவராக, விவசாயி படத்தில் படித்த விவசாயியாக, ரிக்ஷாக்காரனில் ரிக்ஷா ஓட்டியாக, எங்கள் வீட்டு பிள்ளையில் விவசாயியாக, உழைக்கும் கரங்கள் படத்தில் ஊர்காக்கும் காவல்காரனாக நடித்திருப்பார். இதெல்லாம் தான் பாட்டாளி பாத்திரை படைப்பாக எம்ஜிஆர் நடித்திருப்பார். இப்படி தான் ஏற்று நடித்த பாட்டாளி பாத்திர படைப்பாக இருந்தாலும், படித்த பாத்திர படைப்பு இருந்தாலும் எம்ஜிஆர் அதில் கலக்கியிருப்பார்.